ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கபீஸ் லண்டன் வியூ யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு சூப்பரான சுவையான ஒரு கோழி ஈரல் கிரேவி பார்க்கலாம். அதுக்கு முன்னால் என்னோடய யூடியூப் சேனலை பார்த்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு தாங்க. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு சுவையான கோழி ஈரல் கிரேவி. இது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரைஸோடு சாப்பிட்லாம், தோசை, இட்லி, இடியாப்பம் இந்த டிஷ்ஷோட கூட நல்லா மேட்ச் ஆகும். ரொம்ப டேஸ்டியானது. லிவர் வந்து புரதச்சத்து அதிகம் உள்ளது. அது உடலுக்கு ரொம்ப நல்லது. சின்னவங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி ரொம்ப நல்ல ஒரு சாப்பாடு. லிவரை வந்து நம்ம இப்படி செஞ்சு சாப்பிட்டோம்னா நமக்கு அது சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும். அதோட ஸ்மெல் சில பேருக்கு அது பிடிக்காது. அந்த ஸ்மெல் கூட இதில் இருக்காது. இந்த மாதிரி செய்து நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப நல்லாயிருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தேவையான பொருட்களையும் செய்முறையும் பார்க்கலாம். ஈஸியான ஒரு ரெசிபி. இதுக்கு வந்து நான் வந்து ஈரல் பாருங்கள், 1 கிலோ ஈரல் எடுத்துருக்கேன். 1 கிலோ நல்லா வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அது கூடவே இந்த பாருங்கள், ஒரு பெரிய வெங்காயம் 2, இந்த சதுர வாக்குலேயும் வெட்டலாம், நீல வாக்குலேயும் வெட்டலாம். ஒரு பெரிய மீடியம் சைஸ் தக்காளி 2, ஒரு 5 பச்சை மிளகாய் இப்படி இந்த வாக்கில் கீறி வச்சுருக்கேன். இஞ்சி உள்ளி ஒரு மேசக்கரண்டி மாதிரி வருது இது ஃபுல்லாக. அதை கூட இந்த மாதிரி ஸ்பைசஸ். இது வந்து பாருங்கள், மல்லித்தூள், மிளகுத்தூள் 1/2 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன். இது வந்து கரம் மசாலா 1/2 ஸ்பூன். ஸ்பூன்னு சொல்கிறது ஒரு அளவான ஸ்பூன் தான் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் இதுக்கேற்ற மாதிரி பிரிச்சுக்கோங்க. பிரியாணி லீவ்ஸ், கருவேப்பிலை, நல்லா காஞ்ச கருவேப்பிலை தான் என்கிட்ட இருக்குது, ஸ்ரீலங்காலேருந்து கொண்டு வந்தது. இது வந்து சீரகப்பொடி 1/2 டீஸ்பூன், பெருஞ்சீரகம், மஞ்சள் தூள், ஏலக்காய் ஒரு 4 ஏலக்காய், கராம்பு ஒரு 5 கராம்பு, அது கூடவே ஒரு 2 பெரிய துண்டு பட்டை வச்சுருக்கேன், கருவேப்பட்டை. இது இவ்வளவும் இந்த வாசனைக்கான பொருட்கள். இந்த ஸ்மெல் வந்து ஈரலில் ஸ்மெல் வரக்கூடாதுன்னு தான் இது நிறைய போடுறது. அது கூட நான் கொத்தமல்லி பாருங்கள், கொத்தமல்லி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். கொத்தமல்லி ரொம்ப ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதிகமாக சேர்த்துக்கலாம். இந்த சாப்பாட்டில் ஸ்மெல்லும் வராது கொத்தமல்லி அதிகமாக சேர்த்தா. இது இவ்வளவு தான் ஃப்ரெண்ட்ஸ் தேவை. இது கூட தேங்காய் எண்ணெய், நம்ம சமையலுக்கு பாவிக்கிற தேங்காய் எண்ணெய், எந்த எண்ணெய்னாலும் சரி, நல்லெண்ணெய் இல்லாமல். மற்றது வந்து உப்புத்தூள், தேவையான அளவு உப்பு நான் சேர்த்துக்கிறேன். இவ்வளோ இன்க்ரீடியன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் வேணும். இப்போ நாங்கள் வாங்க செய்முறைக்கு போகலாம். பெரிய ஒரு பேன் எடுத்திருக்கேன். ஒரு 2 மேசக்கரண்டி ஆயில் விட்டு அந்த ஆயில் சூடானதும் பட்டையும் பிரியாணி லீவ்ஸும் போட்டுக்கிட்டேன். அது கூட கராம்பு போட்டிருக்கேன். அது கூட ஏலக்காய், இந்த வாசனை பொருட்கள் எல்லாம் போட்டு கொஞ்சம் பெருஞ்சீரகம் நான் எடுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பெருஞ்சீரகத்தையும் போட்டு கொஞ்சம் நல்லா பொரிய விடுவோம். இது நல்லா பொரியட்டும், கொஞ்சம் வாசம். அப்போ தான் அந்த ஆயிலில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிட்டு நமக்கு கறிக்கு நல்ல வாசனையை கொடுக்கும். இது கொஞ்சம் பொரியணும். இது நல்லா பொரிஞ்சு வருது பாருங்கள். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை சேர்த்து இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக சரி, இல்லைன்னா ஒரு கண்ணாடி பாத்திரத்தில் வதங்கினாலும் போதும். நல்லா வதக்கிக்கிறோம் பாருங்கள். நல்லா வதங்கினதும் அது கூடவே இந்த இஞ்சி உள்ளி, இஞ்சியும் வெள்ளைப்பூடும் நச்சு வச்சுருக்கோம்ல, அது போட்டிருக்கோம். அது பேஸ்ட்டாகவும் ஒரு நல்லோம். இல்லை நீங்கள் குறுனலாக நான் கட் பண்ணி போடுறதா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. இப்போ அதை கூட சேர்த்துட்டு நல்லா வாசனை, பச்சை வாசனை போய் நல்லா சூப்பரான வாசனை வரும் வரைக்கும் வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், நம்ம கீறி வச்சுருந்த பச்சை மிளகாய் இருக்குது, அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் விடுவோம். அதுக்கு பிறகு தக்காளி பழம், கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி காயும் போட்டிருக்கோம், தக்காளி பழத்தையும் போட்டிருக்கோம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். தக்காளி இந்த வெங்காயம்லாம் கொஞ்சம் நல்லா மேஷ் ஆகிற மாதிரி கொஞ்சம் வதங்கினா போதும். இது நல்லா வதங்கின கைக்கு நம்ம இப்போ பாருங்கள் நல்லாவே வதங்கியிருக்குது. இது கூட இப்போ நம்ம வந்து அடுத்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துடலாம். அடுத்த மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, மல்லிப்பொடி, கரம் மசாலா, இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்துருவோம். எல்லா ஸ்பைசஸும் போட்டிருக்கோம். இப்போ போட்டுட்டு இது கூடவே நல்லா இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அது கூட நம்ம
ஈரலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கோம் பாருங்கள். ஈரலையும் போட்டுட்டேன். ஈரலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இது கூடவே நம்ம தேவையான அளவு இப்போ கறிக்கு தேவையான அளவு தண்ணியும் விட்டுக்கிறேன். நான் ஒரு 1½ கப் டீ கப் அளவு தண்ணி விட்டுருக்கேன். விட்டு இப்போ இதை வந்து கொஞ்சம் வேகிறதுக்காக தான் அந்த தண்ணியை விட்டுருக்கேன். அப்போ இது வெந்து நம்ம கொஞ்சம் வத்தி பெரட்டி கூட எடுக்கலாம். இல்லாட்டி சொதியாக வேணும்னா கொஞ்சம் கறி வேணும், கொஞ்சம் கிரேவி வேணும்னு சொன்னால் நம்ம இன்னும் கொஞ்சம் கொதிக்க விட்டுட்டும் ஆஃப் பண்ணிடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் கிரேவியாக தான் எடுக்க போகிறேன். நான் இப்போ இந்த 1½ கப் தண்ணி விட்டதுக்கப்புறம் நல்லா சலசலன்னு நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போ ஈரல் வந்து குயிக்காகவே வெந்துடும். அந்த கறியை வந்து நல்லா அந்த கொஞ்சம் கிரேவியாக எடுக்கொண்டிருக்க வேண்டிட்டு அந்த தண்ணியெல்லாம் விட்டது. இது கூட பாருங்கள் லாஸ்ட்டாக நல்லா அந்த மிளகுத்தூள் அதையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். மிளகுத்தூளையும் போட்டு இது கூட நம்ம வச்சுருந்த கொத்தமல்லி, கட் பண்ணி வச்சுருந்த அந்த கொத்தமல்லி, அந்த கொத்தமல்லி வந்து இதில் இருக்க அந்த ஸ்மெல் எல்லாத்தையும் எடுத்துரும். வெடுக்கு மணம்னு சொல்கிறது எல்லாத்தையும் எடுத்துரும். அது கூட நம்ம அந்த எங்கள்கிட்ட காய வச்ச கருவேப்பிலை தான் இருக்குது. கருவேப்பிலையும் போட்டு நல்லா ஒரு பிரட்டி விட்டுருக்கேன். இப்போ எனக்கு வேணும் இந்த கறி இன்னும் கொஞ்சம் வற்றி வர்றதுக்கு, அதனால் வச்சுருக்கேன். நீங்கள் இதோட கூட இறக்கிடலாம் பாருங்கள். இது கூட நல்லா இட்லிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கெல்லாம் இந்த கன்சிஸ்டன்சி சூப்பராக இருக்கும். பாருங்கள் நல்லாயிருக்கும். இது ஈஸியான ஒரு ரெசிபி ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் ரொம்ப ஹெல்தியானது, ப்ரோட்டீன் ரொம்ப ஜாஸ்தியானது. ஈரல் சாப்பிட்ற, லிவர் சாப்பிட்ற ரொம்ப நல்லது. ரத்தம் வரும்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ் உடம்புக்கு. பாய்லரை விட நாட்டுக்கோழி சிக்கன் லிவர் தான் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. இது நாட்டுக்கோழி சிக்கன் லிவர்ட தான் ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்தியானது. இந்த என்ன சொல்கிறது, ரத்தம் ஊறும், நல்ல ரத்தம் ஊறும்னு சொல்லுவாங்க ஈரல் சாப்பிட்றது. அதனால் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கட்டாயம் கிளிக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஆல். பாய்.